முதலமைச்சருடைய அறிவிப்பு விவசாயிகளை ஏமாற்றும் நோக்கோடு இருக்கிறது. ஊழலற்ற ஆட்சி செய்வேன் என்று உறுதி சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிற முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலேயே ஊழல் செய்தால் எப்படி மக்கள் நம்புவார்கள்? எனவே மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 100% சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வேன், இதில் எந்த ஏமாற்றும் என்னிடம் இருக்காது என்று அவரே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இப்படி உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு விவசாயிகள் வயிற்றில் அடிக்கலாமா? ஒரு முதலமைச்சர் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வர வேண்டாமா? இதுவரையிலும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தேர்தல் காலத்தில் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதல் கையெழுத்து போட்ட வரலாறுகள் தான் இடம்பெற்றிருக்கிறது தவிர விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு முதலமைச்சராக இருப்பாரோ என்று நாங்கள் எண்ணவில்லை. எனவே இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை ஏமாற்று நடவடிக்கையாக இருக்கிறது. இது எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு பயனளிக்காது. இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இவரை நாங்கள் தேர்தலில் நாங்கள் கடனை தள்ளுபடி செய்கிற என்று நாங்கள் கேட்கவில்லை. அவரால் சொல்லியிருக்கிறார், வழங்கியிருக்கிறார். தீர்ப்புகளை நான் 100% நிறைவேற்றுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு கணக்கீடு செய்து வயிற்றில் அடிப்பது நியாயம் என்பதுதான் இன்றைக்கு நான் கேள்வியாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு புதுவையை இழந்திருக்கிறோம். சென்ற ஆண்டு 6,31,000 ஏக்கர் சாடி பண்ணோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண பரிவர்த்தனை இருந்தது. இன்னைக்கு அதையே இழந்து நிற்கிறோம். அடுத்த சம்பாவுக்கு சாகுபடியை செய்ய முடியுமாங்கிற ஏக்கன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தாக்குதல், ஒரு பக்கம் வறட்சி கொடுமை, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்க போரால உரத்தோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அன்றாட விலை உயர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி உற்பத்தியை செய்ய இருக்கு? நாட்டில் மக்களுக்கு உணவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியலமைப்பு சட்டப்படி அரசுக்கு சொந்தம். ஆனா அந்த உணவை உற்பத்தி பண்றதுக்கு அரசு பொறுப்பேற்க முன்வராவிட்டால் எப்படி விவசாயிகள் உணவு உற்பத்தி செய்ய முடியும்? இது ஏதோ தொழில் அல்ல, இது ஏதோ மிகப்பெரிய வருவாயை ஈட்டக்கூடிய பணியும் அல்ல. விவசாயம் அன்றாட தன்னுடைய உழைப்புக்கு கூட ஊதியம் இல்லாத வகையில் உயிரை பகை வைத்து விவசாயிகள் வேலை பார்க்கிறார்கள். இடர்பாடுகளை எதிர்கொண்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள். கொரோனாவை எதிர்கொண்டு விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள். மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு உற்பத்தியை மனிதருக்கு இல்லாத வாங்கி அர்ப்பணிப்போடு செயல்படுகிற விவசாயிகளை மாற்றி வைக்கலாமா? முதலமைச்சர் இப்படி அறிவிப்பதன் மூலம் விவசாயத்தில் அடிக்கலாமா? இப்படி ஒரு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றலாமா? இதுதான் விவசாயிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்றத பதிவு பண்ணிருக்கீங்க. உங்கள் தரப்புல என்ன வலியுறுத்துறீங்க சார்? விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி முதலமைச்சர் தேர்தல் காலத்தில் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வரலாறுகள் தான் இதுவரையிலும் அரசியல் கட்சிகள் நிறைவேற்றி இருக்கு. எந்த அரசியல் கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாலும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற மேடையிலேயே முதல் கையெழுத்து போட்டு கடனை தள்ளுபடி செய்த வரலாறுகள் இருக்கிற போது முதலமைச்சர் இப்படி முன்னுக்கு பின் முரணாக 1க்கு 2 தடவைகள் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது போல, ஏமாற்றுவது போல, ஒரு சூதாட்ட நிகழ்ச்சி போல முதலமைச்சருடைய அறிவிப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குத்தான் முதலமைச்சர் வருகிறாரே தவிர வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த பிறகு விவசாயிகள் வயிற்றில் அடித்து ஏமாற்றுவது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது தொடர்பா நீங்க முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? முதலமைச்சரிடம் ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு நிதிச்சுமை இருக்குமையானால் கடன் தள்ளுபடியை நிறுத்தி வையுங்கள், வசூலை நிறுத்தி வைத்துவிட்டு புதிய கடனை உற்பத்திக்கு கொடுங்கள். உங்களுக்கு நிதிச்சுமை குறைகிற போது நீங்கள் கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடலாம். அதுவரையிலும் எங்களுக்கு அவசரம் இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அவர் அறிவித்த கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை சந்தித்து நாங்கள் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறோம். தற்போது இவர் மறுபரிசீலனை செய்து அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த மறுபரிசீலனையும் செய்து இப்பொழுது மீண்டும் அதே நடவடிக்கை மேற்கொள்கிறார். அவர் கூட்டுறவுத்துறையும் உணவுத்துறைக்கும் அவர் பொருத்தமில்லாத அதிகாரிகளை நியமித்திருக்கிறார். அந்த அதிகாரிகள் சொல்லுவதை கேட்டு மக்களின் நம்பிக்கை இழக்கிற ஆட்சியாக விஜய் ஆட்சி சென்றுவிடக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் மக்களிடம் பேராதரவு பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாவிட்டால்
மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக பறைசாற்ற விரும்புகிறேன். இது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற மிகப்பெரிய ஏமாற்று வித்தை. இது ஒரு சூதாட்டம் போல இந்த அறிவிப்புகள் வருவதை முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. உரிய முறையில் அவர் சொன்ன அடிப்படையில் கடன் தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.